வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சக்கரை பொங்கல் வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 கப் அளவு ரைஸ் எடுத்துக்கிறேங்க, பச்சரிசி. 1 கப்புக்கு 2 கப் அளவு வெல்லம், கொஞ்சோண்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, தேவையான அளவு ஏலக்காய் பவுடர். இது மட்டும்தாங்க சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது 1 டம்ளர் அரிசியில் ஏற்கனவே நான் இந்த பாசிப்பருப்பை லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. ஃப்ரை பண்ணதை நான் இதில் காட்டலை, லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதோட மிக்ஸ் பண்ணி அரிசியோடு மிக்ஸ் பண்ணி களைஞ்சி வச்சுக்கோங்க. மிச்சத்தை எல்லாத்தையும் எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 1 கப் ரைஸுக்கு 1/4 கப் அளவுக்கு இந்த பாசிப்பருப்பை களைஞ்சி வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. 1 1/4 கப்பு ரைஸுக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சக்கரை பொங்கல் நல்லா குழஞ்சி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 4-5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. ரைஸு பருப்பும் அரிசியும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் பொடிச்சு நுணுக்கி வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேங்க. இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் என்ன கலரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி வெல்லத்தை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சக்கரை பொங்கலோட நல்ல ப்ரௌன் கலர் மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குங்க சக்கரை பொங்கல். அதனால் நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல டார்க்காக இருக்கிற சக்கரை கருப்பட்டியாக வாங்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு. ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி இதோட நல்லா இதாகி வரணும். ரொம்ப இறுக்கமான அளவுக்கு இதை இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் இறுகிரும். இப்போது இன்னொரு வானிலையில் நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 7-8 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு முந்திரி பருப்பை இதில் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நான் வீட்டில் எடுத்து வச்ச நெய் இது ஒரு 7-8 ஸ்பூன் போல் நான் விட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு 10-12 முந்திரி பருப்பு போல் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதையும் நாம் அந்த பாயாசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சக்கரை பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சக்கரை பொங்கல் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப பண்ணுவீங்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.